அன்பு வாணிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இரா சுப்பிரமணியன் தலைவர் அவர்களே, ரமேஷ் செயலாளர் அவர்களே, கந்தசாமி பொருளாளர் அவர்களே, துணை செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, துணைத் தலைவர் சுப்பைய செட்டியார் அவர்களே, கோபால் கவர்ன ஆலோசகர் அவர்களே, சுப்பிரமணியம் தணிக்கையாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே குழுமியிருக்கின்ற அனைத்து வாணிய சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேலு செட்டியார் அவர்களே, இந்த மாவட்டத்தின் சொந்தக்காரர் லாலாமணி அவர்களே, தென்னிந்திய வாணியர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, வாணியர் பேரவையின் துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் எனக்கு அறிமுகம் இல்லாத அன்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்விலே தமிழ்நாடு வாணியர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் கலந்து கொள்வதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர் ஒரு நேரம் உங்கள் நிர்வாகிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரத்தை பெற்று உங்களை சந்திப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவிலே இந்த மண்டபம் உருவாவதற்கும் மண்டபத்தை பாதுகாத்து கொடுத்தவர்களுக்கும் பெரும் பாராட்டுகள் மட்டும் பத்தாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே பழனிசங்கர் அதிகமாக இதிலே ஈடுபட்டு பல சாதனைகளை புரிந்தவர் என்பதால் அவருக்கு தயவு வள்ளல் என்றும் இனி அழைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதே போன்று அருணாசலம் செட்டியார் தொடர்ந்து இதற்கு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கருணையாளர் என்று அவரை அழைக்கலாம் என்று கருதுகிறேன். ஆகவே நம் இனத்தில் ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலமாக தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். அதை சாதித்திருப்பதாக இந்த மண்டபத்திலே நாம் காண முடிகிறது. அனைத்து வாணிய சொந்தங்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது எதிர்காலம் நம்மிடம் வந்துவிடும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அம்பாசமுத்திரம் வட்டார வாணியர் சங்கத்தின் சார்பாக புதுப்பொலிவுடன் இன்று துவக்கப்பட்டுள்ள இந்த திருமண மண்டபத்திற்கு மேடையில் வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் நமது வாணியர் குல பெருமக்களே, விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வாணியர் குல சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் வாணியர் சங்க தலைவர் மற்றும் தென்னிந்திய வாணியர் சங்க துணைத் தலைவர் என்ற முறையில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் லாலாமணி, ஒரு தமிழ்நாடு வாணியர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் பன்னீர்செல்வம் எல்லாரும் இங்கே வந்திருந்து ஒரு மீட்டிங்கில் இந்த மண்டபத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கு பிறகு அது சரியான ஒரு ஃபாலோஅப் இல்லாதனால அப்படி விட்டு போச்சு. அதன் பிறகு நிறைய நம்மளது சமுதாய முன்னோடிகளுடைய சிறப்பான ஒத்துழைப்பால் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த மண்டபம் இங்கே எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் நான் அடிக்கடி எனக்கு உலக வாணியர் இந்த பொதுமரத்திலிருந்து எனக்கு கடிதங்கள் வரும். பொதுக்குழு நடக்கும்போது கடிதங்கள் அண்ணன் வேம்புநாதன் இங்கே இருக்கிறாரு, அவர்லாம் எனக்கு அடிக்கடி பேசுவார். அண்ணாச்சி பழனிசங்கரன் அண்ணாச்சும் அடிக்கடி எனக்கு பேசுவார். நீங்கள் கண்டிப்பாக வரணும், இதில் இப்போ பங்கு பெறணும், நீங்கள் வரணும் வந்து போகணும்னு எனக்கு சொல்லுவார். அண்ணாச்சியை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த மெயினாக வந்தது. ஏன்னா இந்த மண்டபம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா பழனிசங்கரன் அண்ணாச்சியோடைய உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு வந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். ஏன் வரல அப்படிங்கிறது காரணம் தெரியல. அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் முக்கியமாக அங்கே வந்தோம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய வாணியர் சங்கத்துடைய தலைவர் செயலாளர் வந்திருக்கிறாருங்கிறதுனால அவங்க கூட நானும் வந்தேன். இந்த உலக வாணியர் பொதுமரம் இந்த திறப்பு விழா செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கிறாங்களே, ஏன் செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த மண்டபமும் செவ்வாய்க்கிழமை ஒரு விழாவாக இருக்காதுன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மண்டபப்படிகள் நடக்கும். இந்த திருச்செந்தூரில் வந்தீங்கன்னா ஆவணி திருவிழா, மாசி திருவிழா, 8ஆம் திருவிழா, சண்முகர் பச்சை சாத்தி நகர்வலம் அலைவாய்ந்த பெருமாளா நம்மளுடைய வாணியர் பொதுமடத்துக்கு அருள் புரிவார். கோவில்பட்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செண்புவலியம்மன் திருக்கோவிலில் தேரோட்டம் நம்மளுடைய வாணியர்களுடைய மண்டபப்படி. அதே போல திருச்சி
பாபநாச சுவாமி கோவிலில் நம்மளுடைய வாணியர் சித்திரை திருவிழாவுடைய மண்டபப்படி 6வது திருநாள் மண்டபப்படி இன்னைக்கு அந்த மண்டபப்படியை ஒட்டி நம்ம வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் திருச்செந்தூர் வாணியர் பொதுமரத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர். அங்கே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அந்த சுவாமி எழுந்தருள அன்னைக்கு தான் பொதுக்குழு நடத்துவோம். எப்போவுமே எல்லோரும் அந்த சுவாமி எழுந்தருக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிடணும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும், எல்லோருக்கும் ஒரு நினைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை வந்து நடத்துவோம். மிக அருமையாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழா வந்து மேலும் மேலும் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்டபம் 2001, அதாவது 17 வருடத்திற்கு முன்பு தென்னிந்திய வாணியர் சங்க தலைவர் சத்திய சேலர் கோவிந்தராஜ் செட்டியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த அழகான பொலிவோடு புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் நமக்கு இன்று அருமை தலைவர் நெல்லை மாவட்டத்தின் வாணியர் இனத்தின் காவலராக இருக்கக்கூடிய அருணாச்சலம் செட்டியாரால் திறந்து வைக்கப்பட்டு எல்லோராலும் பாராட்டப்பட இருக்கின்றது. இதனுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இருப்பு கொண்டிருக்கும் டாப் டிவி உரிமையாளர் அவர்களுக்கு எங்களது வட்டாரத்தின் சார்பாகவும் உலக வாணியர் பொதுநலக்கூடத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு அந்நாளை இந்த வேலையை கௌரவிக்கிறோம். உரிமையாளர் பிரேம் அவர்களுக்கும் எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருந்தவர்களும் நம்ம ஊர் பிரியா ஸ்டுடியோ பி பாலசுப்ரமணியம் அவர்களை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்நாளை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தென்னிந்திய வாணியர் சங்க செயலாளர் இந்த இனிய விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பாபநாசம் உலக வாணியர் அம்பாசமுத்திரம் வட்ட வாணியர் சமாஜ சங்கத்தின் தலைவரும் அம்பாசமுத்திர வாணியர் சங்க வட்ட சங்கத்தின் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த புது பொலிவுடன் சிறப்பாக கட்டி முடித்திருக்கும் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றி சென்ற மதிப்பிற்குரிய உயர் திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, குற்றால வாணியர் பவனத்தின் தலைவர் உயர் திரு வேலு செட்டியார் அவர்களே, நெல்லை மாவட்ட சங்கத்தின் வாணியர் சங்கத்தின் தலைவர் திரு சங்கர சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு திருமண மண்டபம் திறப்பு விழா என்பது மிக சிறப்பாகவும் சீரோடவும் நடத்தப்படும் ஒரு விழாவாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தென்னிந்திய வாணியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு கோவிந்தராஜ் செட்டியார் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அன்று மிரிய சிறிய ஒரு திருமண கூடமாக இருந்த இத்திருமண கூடம் இன்று புது பொலிவுடன் மிக நேர்த்தியாக அம்பாசமுத்திர மக்கள் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வாணியர் சொந்தங்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் மிக எழிலோடும் அழகாகவும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல பேர் இங்கே நிறைய உழைத்திருக்கிறார்கள் என்பது சின்னமாக தெரிகின்றது. அவர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய வாணியர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய சங்கத்தினர்கள்
மரியாதை செய்வதற்காக சிறிது கால அவகாசத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள். அதை பற்றி லாலாமணி அண்ணன் அவர்கள் கோபித்து கூட கொண்டார்கள், நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று. இருப்பினும் இது இந்த மண்டபத்திற்காக உழைத்தவர்களை யாரையும் விட்டுவிடக்கூட கூடாது. அதற்கு சிறிய பங்கு வகித்தவர்களை கூட கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் அவர்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அதை எந்த சூழ்நிலையும் தவிர்க்கவும் இயலாது. காரணம், என்னிடம் உழைப்பை வாங்கி கொண்டு என்னை கௌரவப்படுத்த மறந்து விட்டார்கள் என்று சொல்லுவோடு கூட வெளியே நிறைய பேர் உண்டு. இதை சங்கத்தில் இருப்பவன் என்பது என்ற அனுபவத்தினால் இதை சொல்கின்றேன். ஆக இவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் அதிகமானாலும் அனைவரும் அவர்கள் கௌரவப்படுத்தி விட்டார்கள் என்றே நம்புகிறேன். இனி லாலாமணி அவர்கள் தெளிவாக பேசலாம். மண்டபத்தின் சிறப்பையும், திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும், திருமணம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பன போன்ற அனைத்து உலக விஷயங்களையும் வேலு அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி திரும்ப நான் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். வேலு அண்ணன் கூறியது போல அவர்கள் காலத்தில் அவர்கள் சரோஜா தேவியை நினைத்து போல பெண் வேண்டும் என்றால் நினைத்தார்களாம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி பெண் வேண்டும், சின்ன சிறுவர்கள் அசினை போன்ற பெண் வேண்டும் என்று நினைப்பது என்ன தவறு என்பதை மட்டும் நான் அவரிடம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கு சரோஜா தேவி வேண்டும் என்ற ஆசை இருக்கும்போது இன்றைய இளைஞர்களுக்கு அழகான ஒரு அசினை போன்ற ஒரு அழகான பெண் வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் எல்லோருக்கும் அசின் கிடைக்க மாட்டார்கள். ஆகவே கிடைத்ததை பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும், கிடைத்த மாப்பிள்ளையும் பெற்று மகிழ்ச்சி அடைய வேண்டும், கிடைத்த பெண்ணையும் பெற்று மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தை சிறப்போடும் கண்ணியத்தோடும் நடத்த வேண்டும் என்று இந்த அரங்கில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்கி அம்பாசமுத்திரம் வட்டார வாணியர் சங்கத்தின் பாவாசம் உலக வாணியர் பொதுநலக் கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி கொண்டிருக்கின்ற, இந்த விழாவை சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற வாணியர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, இந்த பொதுநலக் கூடத்தை திறந்து வைத்து சிறப்பித்த அண்ணாச்சி திரு எஸ் அருணாச்சலம் செட்டியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு லாலாமணி அண்ணன் அவர்களே, சண்முகம் செட்டியார் அவர்களே, பன்னீர்செல்வம் அண்ணாச்சி அவர்களே, டாக்டர் செல்லகுமார் அவர்களே, ஆர் வேலு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உலக வாணியர் பவனம் திறப்பு நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர், நம்முடைய தொகுதியின் என்றும் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஐ. சுப்பையா அண்ணாச்சி அவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பணி நிமித்தம் காரணமாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே சென்னை சென்று விட்டபடியால் அவர்களின் சார்பாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். மேலும் இந்த உலக வாணியர் பவனத்தை ஏற்படுவதற்கு அடிக்கல்லாக அஸ்திவாரமாக இருந்த திரு பழனிசங்கரன் மாமா அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற முறையிலும், திரு தசராமன் மாமா அவர்களை நன்கு அறிந்தவன் என்ற முறையிலும் இந்த உலக வாணிய பவனத்தின் மேம்பாடுகளிலே அவர்களின் ஒவ்வொரு நிலையிலும் திரு பழனிசங்கரன் மாமா அவர்களுக்கும் திரு தசராமன் மாமா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார் அனைவருக்கும் பங்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன். அவர்கள் எப்போதுமே இந்த உலக வாணியர் பவனத்தின் மேம்பாடு குறித்து நம்முடைய முன்னாள் சட்ட அமைச்சர் எஸ்.ஐ. சுப்பையா அண்ணாச்சி இருக்கும்போதும் சரி, அவங்க பதவியில் இருக்கும்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதுமே அவங்கள்ட்ட வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அழைப்பதற்கு கொடுப்பாங்க. அதை உலக வாணியர் பவனத்தை மேம்படுத்துவது எப்படி என்பது குறித்து எஸ்.ஐ. சுப்பையா அண்ணாச்சிட்ட வந்து அப்பப்போ பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த சமுதாய கூடத்தின் மீது, இந்த சமுதாய கூடம் மேம்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்று இந்த உலக வாணியர் பவனம் மிகவும் பொலிவோடு சிறப்பான முறையில் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இது மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த மண்டபங்கள் இன்னும் பெரிதாக எடுத்து கட்டப்பட வேண்டும். அதன் மூலமாக
நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒரு நன்மை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் தென்னிந்திய வாணிய சங்க தலைவர் சண்முகம் செட்டியார் அவர்களே, தென்னிந்திய வாணிய சங்கம் தோன்ற நாளிலிருந்து அதில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தென் பிராந்தியத்து பக்கத்தில் விழாவுக்கெல்லாம் கூப்பிட்டா வர்றது இல்லை. ஆனால் நம்ம சண்முகம் செட்டியார் அவர்கள், சங்கரன் செட்டியார் அவர்கள் இப்பொழுது அவங்க பதவியேற்ற பிறகு தென் பிராந்தியத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கெல்லாம் அவங்க வந்து கொண்டு நமக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் நலன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலங்குளம் நகர வாணிய சங்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட வாணியர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நெல்லை மாவட்ட வாணிய நற்பணி மன்றத்திலிருந்து பரிசளிப்பு விழா, கல்வி பரிசளிப்பு விழா, ஊக்கத்தொகை விழா அடுத்து அக்டோபர் மாதம் வரும். அதுக்கு தாங்களும் இதுபோல் வருகை தந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் சார்பாக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக குற்றாலம் மாவட்டத்தின் தலைவர் வேலு செட்டியார் அவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் அவங்க யாரும் அதை சரியாக கேட்காத மாதிரி தெரியுது. அப்புறம் நினைத்ததை முடிப்பவன் லாலாமணி அவர்கள் இன்னும் இந்த சங்கத்தின் உலக வாணியருடைய கட்டடத்தை மேலும் இன்னும் எப்படியோ மோசமாக கிடந்தது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய மருமகளுக்கு சீமந்தம் இதே மண்டபத்தில் நடந்தது. அப்போது எனது சம்பந்தாரர் மாப்பிள்ளை சீக்கிரம் முடிங்க, அதான் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ எனக்கு கூட அவர் மேலே கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. என்னவே வெள்ளனே கிளப்புது என்ன அப்படின்னா, ஏதான் கரண்ட் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் அங்கே பூச்சி கிச்சியெல்லாம் வரும். அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை அந்த கட்டடம் இருந்தது. இப்போ அதை பார்க்கல எனக்கு மனசார ரொம்ப சந்தோஷம். இப்படி ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை. இதற்கு பாடுபட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் அமைந்திருக்கும் பணிகள் சார்பாகவும் அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி அவர்களுடைய செயலை பாராட்டுகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், குற்றாலம் பவனத்தில் நான் மேடையில் பேசும்போது ஒரு அருணாச்சலம் செட்டியார் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை கொடுத்தேன். நீங்கள் எவ்வளவோ செய்கிறீர்கள், திருமலை கோயிலுக்கு முருகனுக்கு பாதையெல்லாம் அமைச்சு கொடுத்திய, 7 நிலையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த உலக வாணிய சங்க பாவநாசத்தில் சீர்கெட்டு போய் இருக்கிறது. நீங்கள் வருங்காலத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்து தர வேண்டும். அது நான் இப்போ சொல்கிறேன், அது கண்டிப்பாக நடக்கும் என்று நான் அன்று சொன்னேன். ஆனால் அது நடந்து விட்டது, என்னுடைய வாக்கு பலித்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு உண்மையிலே நினைக்கும் சந்தோஷமாக இருக்கு. இப்பொழுதும் நான் ஒரு வாக்கு விடுகிறேன், அவர்கள் எல்லோரும் முன்னிலையில் வைத்து இதற்கு ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த குறுகிய வட்டத்துக்குள் இந்த உலக வாணிய சங்கத்தை இல்லாமல் நமது எல்லா சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுத்து இதை சிறப்பாக நடத்தித்தர வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து என்னை பேச வாய்ப்பளித்த நல்லவங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். பாத்தியப்பட்ட பாபநாசம் உலக வாணியர் கல்யாண மண்டபத்திலும் புது பொலிவுடன் நடக்கின்ற இந்த இனிய விழாவிற்கு தலைமையாகி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய செயல் வீரர் அம்பை வட்டார தலைவர் சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களே, அவருக்கு தோளோடு தோள் நின்று உற்ற துணையாக உழைத்து அமர்ந்திருக்கின்ற செயலாளர் ரமேஷ் அவர்களே, பொருளாளர் ஒரு பைசாவாகினும் கணக்கு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என எடுத்துரைக்கின்ற அருமையான கந்தசாமி அவர்களே, இவர்களுக்கெல்லாம் பக்கபலமாக நின்று இவர்கள் தலைமை வாங்கலாம். ஆனால் தலகர்த்தர்கள் இன்று நேற்றல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதி அம்பை வட்டார வாணியர் சங்கத்தை வார்த்தெடுத்திருக்கின்ற அருமை கண்ணன் சகோதரர் சுப்பையா செட்டியார் அவர்களே, அருமை தம்பி மணி அவர்களே, அருமை தம்பி பாலு அவர்களே, ஏன் இவர்களெல்லாம் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கே எழுந்திருக்கின்றது கட்டிடம், ஆனால் கீழே மறைந்து நிற்கிறது அஸ்திவாரம். அஸ்திவாரம் உங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே அவரை நான் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடம் கூறினார்கள், மேடும் பள்ளமாக புல்லும் புதருமாக முன்காலாக கிடந்த இந்த இடத்தை, இந்த கலனியை செப்பலிட்டு சீர் செய்தவர்கள் இந்த அம்பை வட்டாரத்தை சார்ந்த வாணியர்கள். ஆகவேதான் அம்பை வட்டாரத்திற்கு பாத்தியப்பட்ட
என்ற வார்த்தை இங்கு வருகிறது. இப்படிப்பட்ட இதெல்லாம் இங்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு தோழர் கொண்டு பயிற்சி அனைத்து அம்ப வட்டார நல்லுள்ளங்களுக்கு ஒரு உள்ளங்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கடல் நுரை போல தலை நரைத்தாலும் வாலிப பெரியாராய் வலம் வருகின்ற எனது அன்பு மாமா வேலு செட்டியார் அவர்களே, இங்கே இந்த மண்டபத்தை திறந்து சென்றிருக்கின்ற பட்டம் பதவி பரிசு கோட்டை கொத்தளங்களில் ஆள வேண்டும் கொடியேற்ற வேண்டும் எண்ணமில்லாமல் பழகியவர்களை பாதையில் விட்டு செல்லாத நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் வாணியர்குல கர்ணன், உங்கள் பகுதியிலே இருக்கின்ற பொருளாதாரத்திலே பின்தங்கிய மாணவ மாணவர்களுக்கு அந்தந்த பகுதியிலிருந்து உதவிகளை புரியுங்கள். இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் உங்களால் வேண்ட பணிகளை மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சாவு வரும், அது என்றும் வரும், அது வாணியரின் உரிமைக்கான சமரிலே வருவதென்றால் சரித்திரத்திலே எழுதப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பா சமுத்திர வாணிய சமூக நிர்வாக சங்கத்தின் நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பழனி சங்கர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் லாலாமணி அவர்களுக்கும் ஆன்மீகத்திலும் சமூக பணியிலும் சிறப்பாக திருப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் திருப்பணி செம்மல் சிறப்புரையாற்றி சென்ற திரு எஸ் அருணாச்சலம் செட்டியார் அவர்களுக்கும் தென்னிந்திய வாணியர் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டுள்ள செயலாளர் சங்கர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள மற்ற மாவட்ட நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வாணிய சொந்தங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முன்னாள் தலைவர்கள் இனக்காவலர் நாமதேவ செட்டியார், கோவிந்தராஜ் செட்டியார் போன்ற தலைவர்கள் அடிக்கால் நாட்டியம் திறப்புழாம் செய்த இந்த கல்யாண மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு மிக பொலிவாகவும் சிறந்த அமைப்புடனும் நன்றான காற்று வசதியுடனும் வெளிச்ச வசதியுடனும் சிறப்பாக இங்கு அமைக்கப்பட்டு இன்று இந்த மண்டபத்தை திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக இந்த மண்டபத்தை உருவாக்க இந்த பகுதி நிர்வாக பெருமக்களும் சகோதரர்களும் பட்ட அரும்பாடுகள் சொல்ல மாளாது. திரு லாலாமணி சொன்னது போல் கடகால் நட்டவர்கள் தெரியமாட்டார்கள், பில்டிங் மாளிகை தான் தெரியும் என்றது போல் இதற்காக சிரமப்பட்டவர்கள் எவ்வளவு இருப்பார்களோ அனைவருக்கும் ஒவ்வொருவரும் இந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவரிடம் சென்று இந்த கட்டிடத்தை சிறப்பாக உருவாக்க நன்கொடை வசூலிக்க போது ஏற்பட்ட சிரமங்களுக்கும் துன்பங்களும் சொல்ல மாளாது. காரணம், 10 ஆண்டுகளுக்கு முன் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூரில் தெற்கு மாட வீதியில் என்னுடைய தலைமையில் நான் சுமார் ஒரு 5000 சதுரடியில், இதே போலவே 2000 சதுரடியில் திருமண மேடையும் மண்டபமும், ஒரு 3000 சதுரடியில் உணவு கூடமும் அமைக்க நான் அரும்பாடுபட்டு என்னுடைய நண்பர்களுடன் அதை உருவாக்கி சிறப்பாக அப்போதைய முன்னாள் தலைவர் தண்டபாணி செட்டியார் போன்ற பெரியவர்களை எல்லாம் வரவைத்து இந்த பகுதியைச் சேர்ந்த சென்னையில் வசிக்கும் பெருங்குடியில் வசிக்கும் சரசகோபால் செட்டியார்
அவர்களுடைய பேராதரவில் அந்த திருமண மண்டபத்தை நான் உருவாக்கினேன். அப்பொழுது ஏற்பட்ட சிரமங்கள் என்ன என்பதை நான் உணர்வேன். ஆகவே தான் இந்த திருமண மண்டபத்தை உருவாக்க அரும்பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை போலவே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல திருமண மண்டபங்கள் சிறப்பாக உருவாக வேண்டும். அது நமது சமுதாய மக்களுக்கு பெரிதும் பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தென்னிந்திய வாணியர் சங்கம் துவங்கி இதுவரையில் 98 ஆண்டுகள் ஆகின்றது. இன்னும் 2 ஆண்டுகளில் 100வது ஆண்டை கொண்டாட உள்ளது. அந்த சங்கம் நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. நோக்கம் என்னவென்றால், நமது சமுதாயம் மிகவும் வறுமையான சமுதாயம். நம் மக்கள் மிகவும் வறுமையானவர்கள். தொழிலிலும் சரி, கல்வியிலும் சரி மிகவும் பிற்பட்டவர்கள். இந்த சமுதாய மக்களை நாம் உருவாக்க வேண்டுமானால், முன்னேற்ற வேண்டுமானால் கல்வியைத்தான் நாம் முதலில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்ற ஒரு சிறந்த உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் நமது முன்னோர்கள் கல்விக்காகவே, அடுத்தபடியாக ஏழை எளிய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தென்னிந்திய வாணியர் சங்கத்தை உருவாக்கி பல தலைவர்கள் மிகவும் சிறப்பாக அரும்பாடுபட்டு இன்றைய நிலைக்கு நம்மை உருவாக்கி உள்ளார்கள். இன்று நம்முடைய அன்பு பிரியால் பத்திரிகை நீங்கள் எடுத்து பார்த்தால், நம் வீட்டு குழந்தைகள், பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் ஒவ்வொருவரும் 2 டிகிரிகளை பெற்றுள்ளார்கள். அது பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வளர்ச்சி நமக்கு தேவை. நம் சமுதாயம் வளர அந்த வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. அந்த நல்ல நோக்கத்தோடு தான் நம் முன்னோர்கள் நம் சமுதாயத்துக்காக கல்வியை கொடுத்தார்கள். அதனால் இன்று நம் சமுதாயம் ஓரளவுக்கு பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி போதாது, இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்று தொடர்ந்து தென்னிந்திய வாணியர் சங்கம் பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளாக சுமார் ஒவ்வொரு ஆண்டும் சராசரி 15-16 மாவட்டங்களுக்கு சராசரியாக 17-16 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அது அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 60-70 மிஷன்கள் குறைவில்லாமல் நாங்கள் ஏழை எளிய தாய்மார்களுக்கு வழங்கியுள்ளோம். இப்படி பல நற்செயல்களை செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கிடையில் ஆண்டுதோறும் 2 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் 2 மருத்துவ மாணவர்களுக்கும் மிகவும் பின்தங்கிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முழு 4 ஆண்டு 5 ஆண்டு கல்வி கட்டணத்தையும் தென்னிந்திய வாணியர் சங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் சுமார் 6-7 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல் மருத்துவம், 3 குழந்தைகள் மருத்துவ படிப்பு MBBS, 2 குழந்தைகள் இன்ஜினியரிங் பாடம் படிக்கின்றார்கள். இது போன்ற பணிகளை எல்லாம் நாங்கள் தென்னிந்திய வாணியர் சங்கத்தின் நிர்வாகத்திற்கு வந்தபொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்களும் தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள் எல்லாம் நாங்கள் செய்ய 1 கோடி ரூபாய் வைப்பு நிதி திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அதன் மூலம் கிடைக்கின்ற நன்கொடைகளை பெற்று நாங்கள் மேற்சொன்ன பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்ய நீங்கள் எங்களுக்கு பேராதரவை தர வேண்டும்.
எங்களுடைய கைகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மிகவும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். அதற்கு ஒரு லாலாமணி ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு தென்னிந்திய வானிலை சங்கத்தின் 1 கோடி ரூபாய் வைப்பு நிதிக்கு உங்களுடைய பேராதரவை நீங்கள் தர வேண்டும். அதனால் நம்முடைய சமூக பணி இந்த மாவட்டங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய அது பெரும் உதவியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் நான் அன்பு கூர்ந்து வேண்டிக் கொள்கின்றேன். அதை நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தின் நேரடியாக எங்களிடமும் நீங்கள் அளிக்கலாம். எப்பொழுது இல்லை என்றாலும் உங்களுடைய மாவட்ட சங்க நிர்வாகிகளிடம் தென்னிந்திய வானிலை சங்கத்துக்கு நான் 5000 ரூபாய் தருகிறேன், 4000 ரூபாய் தருகிறேன், 10,000 ரூபாய் தருகிறேன், 50,000 ரூபாய் தருகிறேன், 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று அவர்கள் மூலமாகவே நீங்கள் எங்களை அணுகி நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த நிர்வாக பெருமக்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அன்பு பிரியால் பத்திரிகை, அதற்கு நீங்கள் அனைவரும் புரவலராகவும் சந்தாதாரராகவும் இணைந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களையும் பெற்று அவர்கள் வாழ்வாங்கு வாழ நீங்கள் பேர் உதவியாக இருக்க வேண்டும், தென்னிந்திய வானிலை சங்கத்துக்கும் சேர்த்து என்று திரு லாலாமணி பல செயல் திட்டங்களை எல்லாம் இங்கு யோசனைகளையும் ஆதங்கங்களையும் தெரியப்படுத்தினார். விரைவில் நம் சமுதாயம் கல்வியிலும் பொருளாதாரத்தில் மேலோங்கி வரும், உங்கள் எண்ணமெல்லாம் வெகு விரைவில் நிறைவேறும் என்று கூறி உங்களுடைய இந்த பசி நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெல்லை மாவட்ட வாணியர் சங்கத்தில் இருந்து அம்பை வட்ட வாணியர் சங்கத்தை பிரித்த பாவி நான். அம்பை வட்ட வாணியர் சங்கத்தை தனியாக பிரித்து இதை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து அம்பை வட்டம் தனியாக பிரிந்தது. அதன் பயனாகத்தான் இந்த உலக வாணியர் கல்யாண மண்டபம் ஏற்பட்டது. இதன் முதல் செயலாளராக நான் ஒரு 3-4 ஆண்டுகள் ஆரம்பகால செயலாளராக இருந்து இந்த அம்பை வட்ட வாணியர் சங்கத்தை வளர்ச்சியடைய செய்து மற்ற தம்பிகளிடம் ஒப்படைத்து விட்டு போனேன். நெல்லை மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டத்திற்கும் கல்யாண மண்டபம் தேவை. அதில் பாபநாசம் ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்கு வருபவர்கள் கல்யாணத்திற்காக வராவிட்டாலும் தங்குவதற்கு இதை ஒரு லாட்ஜாகவும் பயன்படுத்துவார்கள். ஆகவே பாபநாசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை உருவாக்கிய அம்பை வட்ட வாணியர் சங்கத்தை பாராட்டி அதற்கு ஓரளவுக்கு ராமர் அணை கட்டும் போது அணில் சிறிய உதவி செய்தது போல இங்கு ஒரு கொத்தனார் இருந்து அஸ்திவார வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது நான் மேற்பார்வையிடுவதற்காக வந்தபோது இவ்வாறு செய்து எந்த காலத்தில் நாம் கட்டி முடிக்கப் போகிறோம் என்று தளர்ந்தேன். ஆனால் இப்போது பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கட்டடத்தை நம்மால் செய்ய முடிந்தது என்று நினைக்கும்போது ஒற்றுமையே பலம். இதற்காக நிறைய நன்கொடை பணக்காரர்கள் கொடுக்க வேண்டும். பணம் படைத்தவர்கள் நன்கொடை கொடுத்து இதை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்னும் இது மேல் மாடியெல்லாம் கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த மண்டபம் மேலும் மேலும் விருத்தி அடையுமாறு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.